Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் மாலை அணிந்த தம்பதியை கோயில் ஊழியர்களும் தூய்மை பணியாளர்களும் இணைந்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், என்ன விவரம்? எதற்காக அவர்கள் தாக்கப்பட்டார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? வணக்கம் பிரீதா. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கோவில் பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் இணைந்து மாலை அணிந்த தம்பதியரை தாக்கக்கூடிய காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா உலக புகழ்பெற்ற தசரா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த மாதம் ஆடி கொடை விழா நடைபெற இருக்கிறது. இதற்காக விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பலர் கோவிலுக்கு வருகை தருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று கோவில் வளாகத்தில் மாலை அணிந்த தம்பதியருக்கும் கோவில் பணியாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் ஓர் கட்டத்திற்கு மேல் முற்றி கோவில் பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் இணைந்து அந்த தம்பதியரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியபடி கண்மூடித்தனமாக தாக்கத் தொடங்கினர். இதில் அந்த பெண்மணி அழுது கொண்டே தனது கணவருடன் கோவிலை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கோவில் வளாகத்தில் சிலர் அருள்வாக்கு சொல்வது போல நடித்து பக்தர்களிடம் பணம் வசூல் செய்து வருகிறார்கள் என்றும் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது குறிப்பிட்ட அந்த பெண்மணி பணியாளர் ஒருவரை தாக்க முயன்றுள்ளார் எனவும் அதனை தொடர்ந்தே அங்கு பணியில் இருந்தவர்கள் தம்பதியரை தடுத்து தாக்கினர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் தற்போது இது குறித்து ஒரு தீவிர விசாரணை நடத்தி வராங்க. கோவில் போன்ற புனிதமான இடத்தில் பணியாளர்கள் பக்தர்களை தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் வளாகத்திலும் அவ்வப்பொழுது ஒரு சிலர் அங்கே அமர்ந்து கொண்டு அருள்வாக்கு சொல்வதாகவும் தொடர்ச்சியாக இது போன்ற போலி நபர்களும் அங்கே உலா வருவதாகவும் காவல்துறைக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது அந்த தம்பதியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பணியாளர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மீது இந்த துறை ரீதியான விசாரணை தற்போது நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய நபர்களையும், அதாவது அருள்வாக்கு சொல்வதாக கூறி பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடம் போலியான முறையில் பணம் வசூலிக்கக்கூடிய நபர்களின் கோவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மாலை அணிந்து விரதம் இருக்க வந்த ஒரு தம்பதியரை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இணைந்து தாக்கக்கூடிய அந்த காட்சியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.